ஐயா, எல்லாரும் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருமாவளவன் மட்டும் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. அம்பேத்கரினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எப்படி சொல்றாங்க? அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டம் 240 நாட்கள் வேலை செய்தால் அவர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தான் தொழிற்சங்கங்கள் கோருகின்றன. இது இவர்களுக்கு, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்குமே இந்த சட்டம் என்பது. இப்போ கண்டக்டராக இருக்கார், டிரைவராக இருக்கார், பல விஷயங்களில் ஒப்பந்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்புறம் 240 நாட்கள் ஆனதுக்கு பிறகு அவங்கள பர்மனெண்ட் பண்ணணும். ஆனால் நிரந்தரம் செய்யாமல் பல ஆண்டுகளுக்கு அவங்களை தற்காலிக பணியாளர்களாக வைத்திருக்கிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது. ஆகவே தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் எழுப்பியிருக்கிற மிக மிக சட்டப்பூர்வமான ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது. தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல. ஏனென்று சொன்னால், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே துப்புரவு பணியாளர், நிரந்தர பணியாளர்களாக இருந்தாங்க. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறார். ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பணி, நிரந்தரமான ஒரு பணியும் வருமானமும் இல்லாமல் போயிருந்தால், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேராசிரியராக இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த பெண்ணும் இன்னொரு தூய்மை பணியாளராகத்தான் இருந்திருப்பார். ஆகவே இந்த பொருளாதார வாய்ப்பு, பணி நிரந்தரம், அதிலே கிடைக்கக்கூடிய ஊதியம், அதிலே கிடைக்கக்கூடிய பணி பாதுகாப்பு, அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு சலுகைகள், இவை அனைத்தும் சேர்ந்து அடுத்த தலைமுறையை இந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிகளுக்கும் வேறு வாய்ப்புகளை உயர்கல்வி பெறுவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை தோழர் திருமாவளவன் மட்டுமல்ல, திரு அதியமான் அவர்கள் உட்படும் இத்தகைய கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல. நாம் ஒன்று பரம்பரையாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வேலையை வழங்க வேண்டும், இதே பணியில் நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அதன் மூலமாக சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு என்பது அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது என்பதுதான் நியாயமானது. ஆகவே இவர்களுடைய கருத்து, தோழர் திருமாவளவன், தோழர் அதியமான் போன்றவர்களுடைய கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல. இபிஎஸ் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. பாவ மூட்டைகளை, திமுகவுடைய பாவ மூட்டைகளை திரும்ப சுமக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதனுடைய ஒரு நீட்சி தான் இவர் இந்த மாதிரியான ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கான காரணம் சார். அதாவது பிஜேபி கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை ஆதரித்ததன் மூலமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான எல்லா விதமான பாவ சுமைகளையும் சுமந்தது மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டது அதிமுக. அது வேளாண் விரோத சட்டங்களாக இருக்கட்டும், தொழிலாளர் விரோத சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அவர்கள் நடந்து கொண்ட விஷயங்களாக இருக்கட்டும், குடியுரிமை சட்டத்தை மூலமாக குடியுரிமையை பறித்த விஷயமாக இருக்கட்டும், இப்படி நாடு பூரா இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமான பிஜேபியினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரித்த எடப்பாடி இங்கே திமுகவினுடைய பாவச்சுமைகளை நாங்கள் திமுக செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வரவேற்றிருக்கிறோம். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதை எதிர்த்து வலிமையான முறையில் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் அல்லது தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கொண்டு திமுகவை ஆதரிக்கவில்லை. ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரிப்பதும், இது தவறு என்று நாங்கள் கருதக்கூடிய விஷயங்களை எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பதும் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு அணுகுமுறை எடப்பாடியிடம் பிஜேபி சம்பந்தமாக இருந்திருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவர்கள்தான் கண்ணை மூடிக்கொண்டு பிஜேபி எது செய்தாலும் தேர்தல் உறவு, கூட்டணி என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களுக்கு விரோதமான அனைத்தையும் ஆதரித்த குற்றவாளி எடப்பாடி என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். சரி, இப்போ துணை குடியரசுத் தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணியோட துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதனால் ஒரு சுண்டக்க அளவு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பயனும் வரப்போகிறதில்லை. ஏன்னா ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவராகவே திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவராக திரு அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி,
பிஜேபி என்ன சொல்லுகிறதோ, பிஜேபியினுடைய கொள்கை என்னவோ அதை அமுல்படுத்துகிற ஒரு நபராகத்தான் இவர்கள் இருப்பார்களே தவிர வேறு எந்த விதத்திலையும் இவர்கள் சுயேட்சையாக செயல்படுவதற்கோ, இவர்களுடைய சிந்தனைகளை கருத்துக்கள் அடிப்படையில் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியில் கிஞ்சிற்றும் இடம் கிடையாது. அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை தவிர இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கும் கிடையாது, நாட்டுக்கும் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, அதுவும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? தேர்தலை ஒட்டி இதுக்கான தொலைநோக்கு பார்வையோடு அவங்க இந்த செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிஜேபி இங்கே இந்த முறை தமிழ்நாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவர் பதவியை கொடுத்திருப்பதன் மூலமாக இப்போ பல்வேறு ஊடகங்களிலேயும் பொதுவான மக்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக ஆகப்போகிறார் என்கிற ஒரு கருத்தை பரப்புகிற ஒரு நடவடிக்கை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தங்களால் ஏதாவது வரக்கூடிய 26 தேர்தலில் ஆதாயம் பெற முடியுமா என்கிற சுயநல நோக்கோடு தான் இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதனால் எந்த விதத்திலேயும் அவர்களுக்கு புதிதாக பலன் எதுவும் கிடைக்கப் போவதில்லை.